Hey guys, welcome you all to our channel Krishi Ari Works. நம்மளோட இந்த ஆரி ஒர்க் சேனலில் டெய்லியுமே ஒரு வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கோம். டெய்லி ஒரு மாட்டிவ் வந்து நம்ம டிசைன் பண்ணி ஒரு ஃப்ளவரோ இல்லை எதனாவது ஒரு பிக்சர் நம்ம எடுத்து அதை டிசைன் பண்ணி நம்ம உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவாக நம்ம வந்து அப்லோட் பண்ணலான்னு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். நம்மளோட வீடியோவை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ் ஆகும்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த லீஃப் கொடி டிசைன் தான் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த லீஃப் கொடி டிசைனை வந்து ஒரு மேப்பிங் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கோம். அதில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சுகர் பீடில் நம்ம எப்போவும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ரெண்டு பீடாக வந்து நீங்கள் வரிசையாக அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. அந்த ஃபஸ்ட்டு அந்த பெரிய கொடி லைன் இருக்கு இல்லையா, அதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த பெரிய லீஃப் வரைக்கும் எண்ட் வரைக்கும் இருக்கிறத ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும். அந்த ஷார்ப் எட்ஜஸில் எப்படி ஸ்டிச் பண்ணுறோன்றதை கவனமாக லிசன் பண்ணுங்கள். ஷார்ப் எட்ஜஸ் வரும்போது எக்ஸ்ட்ராவாக ஒரு அந்த கார்னரில் டிப் இருக்குது இல்லைங்களா, அங்கேருந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா பீட் கொடுத்துட்டு அதிலிருந்து ஹாஃப் லோட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷார்ப் எட்ஜஸ் கரெக்டாக ஃபில் ஆகிடும். அது முடிச்சிட்ட வாட்டி கரெக்டாக அந்த லீஃப் முடிகிற இடத்துலையே ஒரு லாக் பண்ணி அங்கேயே அந்த ஹோல்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. நான் வந்து நரம்பில் தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நமக்கு எங்கே அந்த ஸ்டிச் ஸ்டார்ட் ஆகுது, எங்கே எண்ட் ஆகுதுங்கிறது நமக்கு சரியாக தெரியாது. ஸோ உங்களுக்கு நரம்பு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், எங்கேருந்து எண்ட் பண்ணுறோங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி கொடி டிசைனுக்கு மோஸ்ட் ஆஃப் இந்த நரம்புலேயே நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்களுக்கு 3 அந்த லீஃப் வந்து நான் போட்டு காமிச்சிருக்கேன். இதில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. மீதி எல்லாமே முடிச்சுட்டு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கீழேருந்து கரெக்டாக வந்து ஒரு கொடி டிசைனை வந்து எவ்வளோ அழகாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்னு. ஷார்ப் எட்ஜஸ்லாம் பாருங்கள் நம்ம எவ்வளோ அழகாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்னு. நான் சொன்ன இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஷார்ப் எட்ஜஸில் அந்த ஒரு பீட்லேருந்து எக்ஸ்ட்ராவாக இன்னொரு பீட் கொடுத்து லாக் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகான ஷார்ப் எட்ஜஸ் கிடச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த கலர்ஸ் வந்து ஃபில் பண்ண போகிறோம். பேசிக்காக இப்போ நம்ம வந்து நெக் பேட்டர்னில் போடும்போது கலர் ஃபில்லிங் போட்டோம்னா ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ராயல் ப்ளூ கலரில் இருக்கிற சில்க் த்ரெட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஷார்ப் எட்ஜஸில் இருக்கிற இப்போது கொடி டிசைன்னாலே வந்து நம்ம கிராஸாக வந்து அந்த ஸ்டிச்சஸை போட்டோம்னா தான் அது வந்து பர்ஃபெக்டாக நமக்கு அவுட்புட் கிடைக்கும். அதே போல் நமக்கு அப்போ தான் அந்த ஸ்டிச்சஸ் வந்து அந்த நூல் வந்து எதுவும் பிரிஞ்சு போகிறதோ இந்த மாதிரி எந்த ஒரு ஃபால்ட்டும் வராது. ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா மேலே எட்ஜில் இருந்து சைடாக க்ராஸாக வந்துட்டு க்ராஸாக இருக்கிற இடத்துல ஒரு லாக் போட்டு திரும்ப அது மேலே கொண்டுட்டு போய் அங்கே ஒரு லாக் போடணும். இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸ்டார்டிங் வந்து ஷார்ப் எட்ஜஸில் ஸ்டார்ட் பண்ணி சைடாக க்ராஸாக கொண்டுட்டு வந்துட்டு அந்த இடத்துல ஒரு லாக் பண்ணிவிட்டு திரும்ப ஆப்போசிட் சைடுக்கு கொண்டு போய் அங்கே ஒரு லாக் பண்ணணும். இதே மாதிரி ப்ராசஸாக நீங்கள் அந்த லீஃப் ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் நீங்கள் இதே மாதிரி பண்ணணும். இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், ராயல் ப்ளூ கலர் வந்து நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இன்னொரு லீஃப் போடுறேன் பாருங்கள். இதில் வந்து செகண்ட் மெத்தட் சொல்கிறேன். இது வந்து ஸ்ட்ரெயிட் மெத்தடாக நீங்கள் கூட போட்டுக்கலாம். ஆனால் இது எல்லா லீஃப் டிசைனுக்கும் செட் ஆகாது. உங்களுக்கு இதில் எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுவும் அதே மாதிரி தான் லோடிங் கொடுத்துருக்கோம். ஸ்டார்டிங் பண்ணுற இடத்துலேருந்து எண்ட் பண்ணுற இடத்துல போயிட்டு ஒரு லாக் பண்ணணும். அதே போல் திரும்பி ஆப்போசிட் சைடில் வந்து ஒரு லாக், திரும்பி ஆப்போசிட் சைடு போய் ஒரு லாக். அந்த த்ரெட்டை வந்து அப்படியே நம்ம கொண்டுட்டு போகணும். நம்ம எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. இப்போ தேர்ட் டிசைன் பார்த்திங்கன்னா நம்ம அதே மாதிரி ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் அந்த டிப்லேருந்து ஆரம்பித்து க்ராஸாக வந்து அங்கே ஒரு லாக், திரும்ப ஆப்போசிட் டைரெக்ஷன் போயிட்டு அங்கே ஒரு லாக். இதே மாதிரி ப்ராசஸ் தான் நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக இந்த பேட்டர்ன் போட்ட வாட்டி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு டிசைனுக்கு பின்னாடியுமே வந்து மறக்காமல் நீங்கள் என்ன செய்யணுன்னா, இந்த சில்க் த்ரெட்லேயே ஆகட்டும் எதுலேயே ஆகட்டும் கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு நாட் போடணும். இப்போ பாருங்கள் நம்மளோட அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு. ஷார்ப் எட்ஜஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு வந்து ரிசல்ட் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு. இதே போல் வீடியோஸ் வந்து நம்ம டெய்லியுமே அப்லோட் பண்ணுறதா இருக்கும். நீங்கள் நம்மளோட சேனலுக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைப்பட்டதுன்னா நம்ம வீடியோஸை அனுப்புங்க. உங்களுக்கும் இதே மாதிரி வெவ்வேறு டிசைன்ஸில் நீங்கள் போடணும்னு வந்து நீங்கள் லைக் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் நீங்கள் இந்த மாதிரி கேளுங்க. எதனாவது ஸ்டிச்சஸில் டவுட் இருந்ததுனாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கான ஃப்ளவர்ஸில் ஏதாவது ஒரு மாடல்ஸில் நாங்கள் உங்களுக்கு அந்த ஒர்க்கை பண்ணி காட்டுறோம். கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you so much for watching. See you soon with next interesting video. Until then, bye bye.